தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நடந்துள்ள கொடூர சம்பவம் முழு தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஒருவர் மீது பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் அந்த சிறுமியை கொடூரமாக கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி வீசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடம் விளாத்திக்குளம் அருகிலுள்ள ஒரு கிராம பகுதி. குடும்பத்தினரின் தகவலின்படி மாணவி சில நேரமாக காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உறவினர்களும் கிராம மக்கள் சேர்ந்து பல இடங்களில் தேடுதல் நடத்தியுள்ளனர். தேடுதல் நடவடிக்கையின் போது அருகிலுள்ள பகுதியிலிருந்து சிறுமியின் உடல் துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியிலும் கோபத்திலும் ஆழ்த்தியுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை மீட்டு விசாரணையை தொடங்கினர். மேலும் உடலை கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்ப போலீசார் முயன்றபோது குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் பல கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். சந்தேக நபர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. ஒரு மாணவியின் கனவுகள் இவ்வாறு கொடூரமாக முடிவுக்கு வந்திருப்பது சமூகத்தில் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலைகள் அதிகரித்துள்ளன. இந்த வழக்கில் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்பட்டு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அப்பகுதி மக்களிடமும் சமூக வலைதளத்திலும் அதிகரித்து வருகிறது. மேலும் திருச்சியிலிருந்து சென்னைக்கு கல்வி தொடர்பான ப்ராஜெக்ட் பணிக்காக வந்திருந்த கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரியில் படித்து வரும் அந்த மாணவி தனது கல்வி ப்ராஜெக்ட் தொடர்பாக சென்னையில் உள்ள அடையார் பகுதியில் செயல்படும் CLRI நிறுவனத்திற்கு வந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ப்ராஜெக்ட் பணிகளை மேற்கொள்ள சில நாட்களுக்கு முன்பாகவே அவர் சென்னை வந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அடையார் பகுதியிலிருந்து அந்த மாணவியை அடையாளம் தெரியாத சிலர் காரில் கடத்தி சென்றதாகவும் பின்னர் அவர் மீது பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் உடனடியாக விசாரணை தொடங்கினர். பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட நபர்கள் குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பகுதியில் உள்ள CCTV கேமரா பதிவுகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். காரில் கடத்தி சென்றதாக கூறப்படும் நபர்களை அடையாளம் காணும் பணியும் நடைபெற்று வருகிறது. கல்வி தொடர்பாக வேறு நகரத்திற்கு வந்திருந்த ஒரு மாணவி இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பது பெரும் கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. பெண்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் பல கேள்விகள் எழுந்துள்ளன. தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருப்பவர்கள் தினமும் அச்சத்தோடு வாழ்கின்றனர். இதை பற்றி பேச வேண்டிய பல ஊடகங்கள் இந்த விஷயங்களை மூடி மறைக்கின்றன. அரசாங்கமும் இது போன்ற செயல்களுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதாக தெரியவில்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அரசு கையாளும் என கூறினார்கள். ஆனால் ஆட்சியில் உள்ள கட்சியில் உள்ள சிலரும் இது போன்ற வழக்குகளில் சிக்குவது மக்களுக்கு மேலும் பதட்டம் அளிக்கும் விஷயமாகத்தான் உள்ளது. ஆண்டு வாரியாக போஸ்கோ வழக்குகளை பார்க்கும் பொழுது 2021 முதல் 2024 வரை மட்டும் 20,983 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. 2021 மட்டும் 4,465 வழக்குகள், 2022 4,968 வழக்குகள், 2023 4,581 வழக்குகள், 2024 6,969 வழக்குகள். இதில் ரேப் அண்டர் போஸ்கோ மட்டும் 5,319, மற்ற போஸ்கோ அஃபென்சஸ் 1,650. இது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களில் மட்டும் கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, நாமக்கல் மாவட்டத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை, செங்கல்பட்டு அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, தூத்துக்குடி அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. உண்மையில் பெண்கள் சுதந்திரமாக அல்ல, பெண்கள் தமிழகத்தில் வாழ முடியுமா என்ற கேள்வி வருகிறது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லுமா இந்த அரசு?